25 ரூபாய்க்கு போடும் சார். டன் கணக்குல எடுத்தா 25 ரூபா தான். ஆமா சார். பாத்தீங்க மக்களே, டன் கணக்குல எடுத்தா வெறும் 25 ரூபாய் கிலோ கொடுக்குறாங்க. ரெட் கலரா இருக்கு. இது வெறும் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. பாக்ஸ் பாத்தீங்களா? பாக்ஸ்னா 200 தான். பாருங்க 35 ரூபாய். உள்ள பெரிய சைஸா இருக்கு, சைனிங்கா இருக்கு. ஸ்டார்ட் 35. பாருங்க தர வரைய பிரிச்சு எடுக்குறாங்க. காய் 15, 13, 10 ரூபா. ஓ 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பாத்தீங்க. 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபாய் இருக்கு. பையன் பள்ளி 75, 80. இன்னும் கம்மி இருக்கு. வாட்டர் மெலன் 16, 15 லாஸ்ட். 16, 15 ஜாம் 15, 16. 15, 16. சேம் கட் பண்ண கலர் சேம் டிஸ்ப்ளே எப்படி இருக்கும்? 18 கிலோ பழம் இருக்கு. இது எத்தனை? 3500. 3500 ரூபாய் ரேட்டு. சேம் மாதுளம்பழம்லாம் வெறும் 20 ரூபாய் கிடைக்குதுங்க மக்களே. ஒரு கிலோ வெறும் 20 ரூபா. வெளியில 200 ரூபா, 300 அப்படி விற்கிறாங்க. 150 ரூபாயில இருந்து 300 ரூபா வரையும் விற்கிறாங்க ரீட்டைல்ல. நீங்க வந்து மாம்பழம்லாம் வெறும் 20 ரூபாய், 25 ரூபாய்க்குலாம் கிலோ கிடைச்சிருந்தீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உஸ்கூர் கேட் ஃப்ரூட் மார்க்கெட். இது பெங்களூர்ல இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வரணும். உஸ்கூர் கேட் ஃப்ரூட் மார்க்கெட் சிங்கநாகரோட தான் இருக்குது. இது அவ்வளோ பெரிய மார்க்கெட். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல இங்க கிடைக்குங்க. வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல கர்நாடகாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உஸ்கூர் கேட் ஃப்ரூட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பழமெல்லாம் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம். இன்னைக்கு மாம்பழம் எல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாக எல்லாம் மாம்பழம் நிறைய வச்சிருக்காங்க. மாம்பழம் சீசன்னால இன்னைக்கு ஒவ்வொரு குவாலிட்டி எல்லா பழமும் ஒவ்வொரு குவாலிட்டி மேலே நம்ம ரேட்டை பார்த்துடலாம் இன்னைக்கு. வணக்கம்ண்ணா, உங்க மண்டி பேர் சொல்லிட்டு. நம்ம மண்டி நம்பர் C7. அதான் இன்னைக்கு C7 மண்டிக்கு வந்திருக்கோம். நீ மாம்பழம் நிறைய வச்சிருக்காங்க. என்ன ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். 120 லாஸ்ட். 120, 130. செந்தூரா சாரி சுந்தரி 110 கேஜி. 110 கேஜி. இது ஐபிக்கு வாங்க. ஐபி 200, 180. ஐபி 200, 150ங்களா? 150. மல்லிகா 40, 130 கேஜி. 140, 130 கேஜி. பாதாமி சேம் தான். பாதாமி 120. வேற எது கம்மியில இருக்கு? லாஸ்ட் கேசர் அதே 120, 100. 120, 100 லாஸ்ட் கேசர். வேற எந்த சைடுல? அதே பாதாமி தான். அதே பேகன்பள்ளி எவ்வளோ? 75, 80. 75, 80. பேகன்பள்ளி 75, 80. இன்னும் கம்மி இருக்கு. வாட்டர் மெலன் 16, 15 லாஸ்ட். 16, 15. சேம் ஜாம் 15, 16. 15, 16. சேம் கட் பண்ண கலர் சேம் டிஸ்ப்ளே எப்படி இருக்கும்? ஃபுல்லா மாம்பழம் தான் வச்சிருக்காங்க. இப்போ ரேட்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சப்போட்டா எவ்வளோண்ணா? சப்போட்டா கேஜி 50 ரூபாயா? பாத்தீங்க, சப்போட்டா கேஜி 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா அப்படி குவாலிட்டி மேலே வச்சிருக்காங்க. மாம்பழம்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. லோடா இறக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு பாருங்க. மார்க்கெட் அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு பாருங்க. லோடா இறக்கிட்டு இருக்காங்க. இல்ல எவ்வளோண்ணா? 15 ரூபா, 16 ரூபாயா? ஆமாண்ணா, இதான் 15, 15. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 99 45 45 85 84 10. எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்க. ஓகே. வேற மாம்பழம் அந்த வாட்டர் மெலன் ரெண்டு வச்சிருக்கீங்க. 2 பிளஸ் ஜாம் வச்சிருக்கீங்க. ஜாம் எவ்வளவு சொன்னீங்க? ஜாம் 15, 16. 15, 16. இப்போ விலை கம்மியா இருக்கா ஜாஸ்தி இருக்கா? இப்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு எங்க இருந்து வருது? நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? ஆனந்தபுரம், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, டேரக்டா அங்க இருந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? இல்ல இங்க வந்து எப்பவுமே கான்டாக்ட் வச்சிருப்பீங்க? இப்ப கம்மியா இருக்கு. அப்புறம் ஏதாவது சேஞ்ச்? இது வந்து டெய்லி விலை பேஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா டெய்லி சேல் ஆகுதுல, டெய்லி சேஞ்ச். ஓகே. வணக்கம். இதுக்கு என்னென்ன ஃப்ரூட் வச்சிருக்கீங்க? ஃபுல் ரேட் குவாலிட்டி மேல கொஞ்சம் ரேட் சொல்லுங்க. நீங்க எல்லா ஃப்ரூட்டுமே வருது. நாங்க பண்றது பர்టిక్యులரா வந்து தாளம்பரி, அத மாதுளம்பழம் மட்டும் தான். சோ குவாலிட்டி மேல கொஞ்சம் ரேட் சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு போகுதுன்னா ரேட்? இது வந்து 700 ரூபாய் போகுது. இது பாக்ஸ் 10 கிலோ பாக்ஸ் 700 ரூபாய் போகுது. இது எல்லாம் ஒரே குவாலிட்டியா? இல்ல அது வேற குவாலிட்டி இருக்கு. இது எவ்வளவு? இது ரெண்டு ஒண்ணுதான். இது ஒண்ணுதான். அது எவ்வளவு? அது 800 ரூபாய் இருக்கு. 800 ரூபாய் பாக்ஸ் 10 கிலோ பாக்ஸ் 800 ரூபாய். ஆமா. அது வந்து 700 ரூபாய் இருக்கு. அது 700 ரூபாய் இருக்கு. சின்னது. இதுனா இதெல்லாம் வந்து 1000 ரூபாய் இருக்கு. இது 1000 ரூபாய் 10 கிலோ பாக்ஸ். அந்த மேல இருக்கு. இது என்ன பயிர்? பேர் வந்து மாதுளம்பழம் தான். மாதுளம்பழம் தான். இது டபுள் எஸ் அதுக்கு வந்து சூப்பர்னு போடுவாங்க. இது சூப்பர் 1000 ரூபாய். நல்லதுல கழிச்சு கொஞ்சம். சரி. இதுனா இதெல்லாம் எவ்வளவு போகுது? அதெல்லாம் வந்து அதுல வர டேமேஜ் வரும். இது டேமேஜ் ஜூஸ் காய் உள்ள நல்லா தான இருக்கு. அதாவது ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் டேமேஜ் போறது. எவ்வளவு பாக்ஸ்? 10 கிலோ பாக்ஸ். 200 ரூபாய், 250 ரூபாய், 300 ரூபாய் மாதிரி போயிருக்கு. 200 ரூபாய்க்கு 10 கிலோ பாக்ஸ் இருக்கா? ஆமா. பாத்துங்க, இது வெறும் 250 ரூபாய் 10 கிலோ பாக்ஸ். உள்ள உங்க பழத்தை பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள நல்லா இருக்குல்ல, ரெட் கலரா இருக்கு. இது வெறும் 200 ரூபாய் கொடுத்துறாங்க. பாக்ஸ் 10 கிலோ பாக்ஸ்னா 200 தான். பாருங்க 10 கிலோ பாக்ஸ் சைஸ் மீடியமான சைஸ் நல்லா இருக்கு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வெறும் 200 ரூபாய்க்கு பாக்ஸ் கிடைக்குது. 10 கிலோ பாக்ஸ் வரும். நல்லா மீடியமான சைஸ், கலர்ல நல்லா இருக்கு. ஆனா கான்டாக்ட் நம்பர் சொன்னா அப்புறம் குவாலிட்டி நிறைய வச்சுக்கோங்க.
கான்டாக்ட் நம்பர் 953896777754 எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்களா? ஓகேண்ணா. வேணுங்களும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வெறும் 250 ரூபாய் கிடைக்குது. 850 ரூபாய், 700, 800 ரூபாய், 1000 ரூபாய் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்க வச்சுக்கிறாங்க. வேணுங்களும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். D9 மண்டி பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு உங்க பேர் சொல்லிட்டு, உங்க மண்டி பேர் சொல்லிட்டு, நீங்க மாங்காய் எவ்வளவு போகுது ரேட் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி நம்ம ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் லேபர் பண்றோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் லேபர்னா ஹோல்சேல் பார்த்து கீழ FFDC 28 லேபர் பண்ற இடம். எவ்வளவு ஹோல்சேல் எவ்வளவு போகுது மாங்காய்? மாங்காய் 32 ரூபா 33 ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. 32 ரூபா கிலோ. 32 ரூபா தான். ஆமா சார். இது என்ன பழம்? தோத்தாப்பேரின்னு சொல்லுவாங்க சார். தோத்தாப்பரி. ஆமா சார். தமிழ்நாட்டுல பார்த்தா கிளிமுக்கு தமிழ்நாட்டுல கிளிமுக்கு தமிழ்ல. ஆமா சார். ஒரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க. ஓகே. இது 32 ரூபா தான். ஹோல்சேல் ஹோல்சேல் 32. எவ்வளவு மொத்தம் எவ்வளவு கம்மினா எவ்வளவு எடுக்கணும் உங்கள்ட்ட? மேக்ஸிமம் 10 kg இருந்து எடுக்கலாம் சார். 10 kg இருந்து எடுக்கலாமா சார்? இது எந்த ஊர்ல இருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது சார். ஆந்திரால இருந்து வருதுங்களா? ஆமா சார். அங்க இருந்து ரொம்ப டன் கணக்குல நீங்க எடுத்துறீங்க, லோடோட எடுத்துறீங்க. ஆமா சார். டன் இது எவ்வளவு நாள் தாங்க இந்த பழம்? சார் எப்படியும் 10 நாள் இருக்கு சார். தோத்தாப்பேரிலாம் பாத்தீங்கன்னா 10 நாள் கன்ஃபார்ம் இருக்கும். ஆனா நீங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கலரா பார்த்து இருக்கு சார். கலரா பார்த்து. ஆமா, கலரா பார்த்தா எடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பச்சை காயை நீங்க எடுக்கிறீங்கன்னா அது டேஸ்ட் கம்மியா தான் சார் இருக்கு. டேஸ்ட் கம்மியா இருக்கும். நம்ம கலரா பார்த்து இருக்கணும். கலரா பார்த்து எடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா சார். அதிகமா எடுக்கிற மாதிரி தான் ஒரு இன்னும் ரேட் கம்மி பண்ணி 10 ரூபா 15 ரூபா கம்மி பண்ணி 10-15 ரூபா கம்மி ஆகுமா? ஆமா சார். 20 ரூபா கிலோ கொடுத்துருவீங்களா? ஆமா சார். ஒரு டன் எடுத்தா? ஆமா சார். டன் கணக்குல எடுத்தா 25 ரூபா அப்படி போடும் சார். டன் கணக்குல எடுத்தா 25 ரூபா தான். ஆமா சார். பாத்துங்க மக்களே, டன் கணக்குல எடுத்தா வெறும் 25 ரூபா கிலோ கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க அண்ணன் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 88670202494914. ஓகே. அது ஆரஞ்சு உங்களுதா? ஆமா சார். ஆரஞ்சு எவ்வளவு சார்? இப்ப ஆரஞ்சோட விலை அதிகமா இருக்கு சார். அதாவது எவ்வளவு ஏஜ் 30 ரூபா. ஆமா, வெறும் 30 ரூபாய்க்கு ஆரஞ்சு கிடைக்குது பாத்தீங்க. அது அன்சீசன்லயே அந்த அளவுக்கு கம்மியா கொடுக்குறாங்க அவங்க. எல்லாம் ஒரே குவாலிட்டி தானே? ஒரே குவாலிட்டி தான் சார். தரமா இருக்கும். இந்த ஆரஞ்சு பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வருது? இது ஆந்திரா சார். ஆந்திரால தான். அது நாக்பூர் ஆரஞ்சு. நாக்பூர் ஆரஞ்சா? ஆமா சார். டேரக்டா உங்களுக்கு அங்க இருந்து வருது. டேரக்டா அங்க இருந்து வருது. கிலோ 30 ரூபா தான். ஆமா சார். இன்னும் 10 கிரேட் 20 கிரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 5 ரூபா 10 ரூபா கேஜி கம்மி பண்ணி தருவோம். இன்னும் 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணுவீங்க? ஆமா சார். ஒரு கிரேட் 100 கிரேட்ல எடுத்தோம்னா இன்னும் கம்மி பண்ணுவீங்க? ஆமா சார். இன்னைக்கு உள்ள ரேட்டு நாளைக்கு விலை மாறும். ஆமா சார். வண்டி பொறுத்து பஜார்ல வண்டி எவ்வளவு வண்டி வருதோ அது தகுந்த மாதிரி ரேட்டு. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு சாத்துக்குடி மண்டிக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லா குமிச்சு அப்படி லோடு ஒரு குமிச்சு வச்சுருக்காங்க. தரவரைய பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் நம்ம கேட்கலாம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு உங்க பேர் சொல்லிட்டு மண்டி பேர் சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டி மாதிரி சொல்லுங்க. கிரெயின் ட்ரேடர்ஸ் மண்டிக்கு தான் வந்திருக்கிறோம். ஜோதப்பா. இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு போகுது அப்படின்னு சொல்றீங்களா? நம்பர் 1 35, நம்பர் 2 26, நம்பர் 3 22. ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி எவ்வளவு இருக்கு? ஹை குவாலிட்டி தான் 35. இல்லை கம்மியா இருக்குங்களா இப்போ ரேட்டு? நம்மளால 40 ரூபா 45 ரூபா 50 ரூபா இருந்துச்சு. ஹை குவாலிட்டி வந்து 35 ரூபா தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி 22. அதோட என்ன 15 15 ரூபா. 15 ரூபாயில இருந்து 35 ரூபா வரையும் காய் வச்சிருக்காங்க. பாத்தீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாத்தீங்க 35 ரூபா. உள்ள பெரிய சைஸா இருக்கு, சைனிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 35. பாருங்க, தர வரைய பிரிச்சு இருக்கிறாங்க. பாத்தீங்க செகண்ட் குவாலிட்டி எங்க வெளியில வச்சிருக்காங்க. 20 22 ரூபா இந்த மாதிரி போய்க்கு இருக்கு. 15 ரூபாயில இருந்து உங்கள்ட்ட காய் கிடைக்கும். 15 ரூபாயில இருந்து 35 ரூபா வரையும் வந்து உங்கள்ட்ட கிடைக்குது. ஒரு 3 முடியா வச்சிருக்காங்க. வேணுங்கிறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் கான்டாக்ட் நம்பர்னா 944 80 45 730. மினிமம் எவ்வளவு எடுக்கணும் உங்கள்ட்ட? எவ்வளவு கிலோ எடுக்கணும்? மினிமம் 100 kg. 100 kg மேலதான் எடுக்கணும். ஒரு டன்ல எடுத்தா இன்னும் கம்மி பண்ணுவீங்களா? ரேட்ல அதே ரேட் தான். ஹோல்சேல் ரேட் தான். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். சார், இது A3. இது உள் கலர் வரும். ஆமா, உள் கலர் இருக்கு. இல்லாம இருக்கிறது சரக்கு பாத்தீங்கன்னா 700 800 600 வித்துனுக்குறாங்க. உள் கலர் இருக்கிறதுனால இது 1500 ரூபாய் A3. இன்னைக்கு உள்ள கலர் நல்லா வரதுனால கலர் உள்ள லோக்கல் கலர் ரேட் ஜாஸ்தி இருக்கு. 1500 ரூபாய். 1500 ரூபாய் A3 பாருங்க, ஃபுல்லா லோட் பண்ணி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. பாக்ஸ் பாக்ஸா அடுக்கி வச்சிருக்காங்க. மாதுளம்பழம் கறி, மாதுளம்பழம், மாம்பழம், ரெண்டு பழமும் வச்சிருக்காங்க. A3 எவ்வளவு வருது சார்? இது A3 1100 ரூபாய். இன்னைக்கு 1100 ரூபாய் இருக்கு. A2 1200 ரூபாய். 1200 ரூபாய். A1 1300 ரூபாய். 1300 ரூபாய். 10 கிலோ பாக்ஸ். ஆமா. இது SPL 1400 ரூபாய். 1400 ரூபாய். நல்லா பெரிய சைஸ் இருக்கு பாருங்க. எஸ் வெளியில வச்சிருக்கீங்க பாருங்க. வாங்க இங்க இருக்கு பாருங்க. எஸ் இது எவ்வளவு வருது? இது எஸ்
1600 ரூபா கொடுத்துருக்குண்ணா. 1600 ரூபா கொடுங்க. 1600 ரூபா. 10 கிலோ பாக்ஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் லாஸ்ட் குவாலிட்டி. ஓகேண்ணா. வேற என்ன மாம்பழம் வச்சிருக்கீங்க? மாங்காய் தானே ஃபுல்லா மாங்காய் தானே கடை ஃபுல்லா. அதுங்க I8 மண்டி தான் வந்திருக்கோம். ஆமா. பெங்களூர் ஸ்கூல் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்ல I8 மண்டி தான் வந்திருக்கோம். மாம்பழம் இதெல்லாம் எவ்வளோண்ணா மாம்பழம்? இது அல்ஃபோன்சா 110 ரூபா. மங்கனப்பள்ளி 50 ரூபா. மங்கனப்பள்ளி 50 ரூபா. கிலோ 50 ரூபா. மங்கனப்பள்ளி இது அது எல்லாமே இந்த பூரா அந்த லைன் பூரா மங்கனப்பள்ளி தான். இல்ல மங்கனப்பள்ளி தான். எல்லாம் 50 ரூபா. கிலோ 50 ரூபா. நல்லா ஸ்வீட்டா இருக்குங்களா? அது ஸ்வீட்டா இருக்கு. இது கேசர். இது கேசரி. கேசரி பாருங்க. கேசரி 80 ரூபா. கேசரி 80 ரூபா. வாங்க உள்ள வாங்க. பாருங்க. வாசனை அப்படி தூக்குது மாம்பழம். செந்தூரா 50 ரூபா. செந்தூரா 50 ரூபா. 50 ரூபா. அது கம்மி இல்ல. இது ஹோல்சேல் ரேட் தான். இதுல ஹோல்சேல் ரேட் தான். அவ்வளவு. செந்தூரா 50 ரூபா கிலோ கொடுக்குறாங்க. 50 ரூபா. இல்ல எங்க இருந்து வருது இந்த பழம்? செந்தூரா ஆந்திரா வருது. தமிழ்நாடு வந்து ஆந்திரா தமிழ்நாடு தான் நாங்க வந்துட்டு இருக்கு. இது மாதுளை பழம்லாம் எவ்வளவு நாள் வச்சா தாங்கும்? ஆனா இதெல்லாம் ஆரம்ப டென்ஷன் இல்லாம 4 நாள் 5 நாள் நோ டென்ஷன். 5 நாள் ஸ்டோரேஜ் எது வேண்டாம். ஆராமா அப்படியே வச்சு எந்த இது கூலிங்கே இல்லாம வந்து 5 நாள் தாங்க இந்த பழம் பாருங்க. பாக்ஸா வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய மண்டி. மாதுளை வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லலாம். ஆனா என் பேரு முத்து. MBS 8147 86 7518 7518. எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்களா? அனுப்புவேன். பாத்தீங்க எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது சவுத் இந்தியால ரொம்ப பெரிய மார்க்கெட். உஸ்கர்கேட் ஃப்ரூட் மார்க்கெட்ல I8 மண்டியில தான் வந்து இப்போ மாதுளம் பழம் மாம்பழம் ரெண்டு பழமும் வீடியோ பண்ணிருக்கோம். வேணுங்களும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஓகே ரொம்ப தேங்க்ஸ். D9 ASF மண்டிக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லா வந்து அன்னாசி பழம் வச்சிருக்காங்க. குவாலிட்டி மேல இன்னைக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லி கேட்போம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பழம் என்ன எவ்வளவு ரேட் போகுதுன்னு சொல்லி குவாலிட்டி மேல ரேட் சொல்லுங்க. பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 38. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 38. 38 ரூபா. ரேட் கம்மியா இருக்குல்ல? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? இது 38 ரூபா. 38 பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன 38 ரூபா போகுது. வேற செகண்ட் குவாலிட்டிலாம் எவ்வளவு ரேட் போகுதுன்னு பார்ப்போம். செகண்ட் குவாலிட்டி 35. செகண்ட் குவாலிட்டி 35. இன்னும் கம்மி கிடைக்குமா? காலி ஆயிடுச்சு. செகண்ட் குவாலிட்டி 35. நம்ம சேனல் பேர் சொன்னா ஏதோ ஒரு 2 ரூபா கம்மி பண்ணுவீங்களா? சேனல் அது ஜாஸ்தி பேக்கா எனக்கு கம்மி கொடுத்தாரு. ஜாஸ்தி குவான்டிட்டி இருந்தா கம்மி பண்ணி தருவீங்க. பாருங்க இன்னும் வந்து 200 கிலோ முன்னாடி எடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஐட்டம் சிக்கற டெய்லி ஃப்ரெஷ் ஐட்டம் கிடைக்கும். டெய்லி காட்டி பர்த்தற. இது எவ்வளவு நாள் தாங்க இந்த காய்? இது ಒಂದು ವಾರ தாங்க. ஒரு வாரம் தாங்குமா? ஒரு வாரம் தாங்க. ஒரு வாரம் வச்சுக்கலாம் நம்ம. வேற 10 ரூபா 15 ரூபா காயெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. அது காலி ஆச்சு. காலி ஆச்சு. 10-15 ரூபாய்க்கு இருக்கா காய்? அது பொடிக்காய் இருக்கு. பொடிக்காயெல்லாம் ரேட் எவ்வளவுனா? இது பொடிக்காய் 15 13 10 ரூபா. ஓ 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். பாத்துங்க 10 ரூபா 12 ரூபா 13 ரூபா இருக்கு காய். பொடிக்காய் அது காலி ஆச்சு. காலி ஆயிடுச்சா? 10-15 ரூபாய்க்குல காலி ஆயிடுச்சா? இது எவ்வளவுனா? அது சைஸ் சைஸ் பெரிய சைஸ் 38 பெரிய சைஸ். நல்லா டேஸ்டா கிடைக்குமா? எங்க இருந்து வருது? கேரளா தான். கேரளா வந்து வருது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உங்க கான்டாக்ட் நம்பர் 988 62 55 741. எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்களா? மினிமம் எவ்வளவு எடுங்க? 5 கேஜா? மினிமம் 5 கேஜ் மேல எவ்வளவு நாள் கொடுப்பீங்க? இதே ரேட் தான். ஒரு டன் எடுத்தா என்ன ரேட் கம்மியாகுமா? ரேட் கம்மியாகும். ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரூட்டோட ப்ரைஸ்ல இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து ரேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேணுக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.